ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட வருண் சிஜு. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்கும் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு டவுட் வரும். ப்ரோ, கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, சென்னையில ஒரு காலேஜ் இருக்கு, இது ரெண்டுமே ஒரே குரூப்பா, ஒரே கேம்பஸா, ஒரே ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில இருக்கிறது அது ஒரு தனி இது, கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஒரு தனி இது. சென்னையில இருக்கிறது ஃபேமஸா, கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஃபேமஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம கோயம்புத்தூர் தான் சொல்லி. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமஸான அவங்களுக்கும் ஒரு பிராண்டே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்துஸ்தான் ஒரு பிராண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம பத்தி பார்க்க போறது கிடையாது. இந்துஸ்தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்துஸ்தான்ல சேர போறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ. ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் கெட் இன்டு தி வீடியோ. நான் தான் உங்களோட வருண் சிஜு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ஹிந்துஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆர்ட்ஸ் தான். இவங்களுக்கு என்னதான் இன்ஜினியரிங் வச்சிருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் மெயின் கேம்பஸ், மெயின் சொல்லணும். இப்போ நீ இன்கேஸ் அட்மிஷனே போடுற மாதிரி இருந்தா மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்துஸ்தான் அப்படின்னு படுத்துட்டாலே அது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க அதை வந்து டீட்டெயிலாக நான் சொல்ல முடியாது, அவங்க கூட தான் உட்காந்து கேட்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்காலர்ஷிப், ஏன்னா ட்ரஸ்ட் இல்லையா, அவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங்ல 2 பில்டிங் இருக்கு. ஹை செட்னு சொல்லுவாங்க, ஹிட்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹிட், HIT ஹிட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹை செட் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஹை செட். ஸோ இந்த மாதிரி 2 காலேஜ் இருக்கு. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே காலேஜ் தான். இது வந்து 2 பில்டிங் வச்சுட்டாங்க, ஒரே கேம்பஸ் தான். ஓகேவா? இந்த ஹிந்துஸ்தான் காலேஜ் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கிருக்காங்க. ஓகேவா? ஸோ A++ கிரேட் அப்படின்னா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த A++ கிரேட். ஸோ இந்த A++ கிரேட் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொண்டு வரும். ஸோ இப்பதான் ரீசெண்டா A++ கிரேட் வாங்கிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறதுனால நீங்க வந்து எதுவுமே யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து கிளைமேட்டும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு அளவுக்கு இதாக தான் இருக்கும். பட் வெளியில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு PhD, டாக்டரேட் இந்த மாதிரி படிச்சு முடிச்ச ஒரு வெல் ட்ரைனட். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கத்துக்கலாம். அதாவது எஜுகேஷனா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், அவுட் ஆஃப் த புக் உங்க லைஃப்க்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ செகண்ட், பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 85% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 15 lakhs 18 lakhs ஏர்ன் பண்ற மாதிரி. அதாவது நான் சொல்றேன் மந்த்லி கிடையாது, இயர்லி. வருஷத்துக்கு வந்து ஒரு 18 lakh அப்படின்னா நல்ல நம்பர் தான். ஸோ அந்த மாதிரிலாம் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சேரணும் ப்ரோ, ஹிந்துஸ்தான்ல மார்க் எப்படி எடுக்கிறோம்? ஹிந்துஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் பெருசா மார்க் வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசென்டான மார்க் இருந்தால் டெஃபினட்டா உங்களுக்கு சீட்டை மறக்கவே முடியாது. உங்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன் எல்லாரும் ஹிந்துஸ்தான், ஏன் ஹிந்துஸ்தான் வந்து ஒரு பிராண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். பண்ணணும், ஷேவ் பண்ணணும், அது பண்ணணும், படிக்கிறது, எக்ஸாம், இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு லைஃப், ஒரு ரஷ்ஷா. ஆனா இந்துஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இது இன்ஜினியரிங் காலேஜா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா அப்படின்னு குழப்புற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஜாலியான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் கொண்டாடி நீங்க பாத்துருக்கீங்களா? சோ கல்ச்சுரல்ஸ் மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், இப்ப ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ், ஓணம் அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டே இருப்பாங்க. சோ செலிப்ரேஷனுக்கு பேர் போனதுதான் ஹிந்துஸ்தான். சோ அதனாலதான் ஹிந்துஸ்தான் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ எல்லா உங்களுக்கு A to Z ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு காலேஜ்குள்ளேயே இருக்கும். சோ உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கு, பாய்ஸுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கு, கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியா சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் ரேஞ்சா எல்லாராலையும் கட்ட முடிய ஒரு ரேஞ்சில தான் ஃபீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து ஃபீஸை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவை. அது மாதிரி சும்மா ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணி தராங்க, நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ்ல. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து லைஃப் ஒரு என்ன சொல்ற காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அது போக எனக்கு வந்து என் லைஃப்ல நான் எடுக்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், எனக்கு அதுக்கான ஒர்க் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்துஸ்தான்ல உங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு பேலன்ஸ்டான ஒரு எஜுகேஷன் இருக்கும். ஓகே, உனக்கு டேலண்ட் இருக்கா, என்ஜாய் பண்ணுமா, பண்ணு. இல்ல நான் படிக்கணுமா, படிக்கிற எக்ஸாம்ஸ் இருக்கா, அதுவும் பண்ணு. ஸோ ஒரு பேலன்ஸான ஒரு எஜுகேஷன் நடக்கிறது வந்து நம்ம இந்துஸ்தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல ஸ்ரீ கிருஷ்ணா, PSG இந்த மாதிரி ஏகப்பட்ட பெஸ்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னதான் நீங்க அந்த மாதிரி காலேஜ் எடுத்தாலும் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நடக்காது. பட் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்துஸ்தான் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து 3 காலேஜ் இருக்கு. 3 காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் தான் மெயின். இன்கேஸ் உங்களுக்கு வந்து
இன்ஜினியரிங்ல எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடத்தலைனாலும் உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சும்மாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாலே உங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கல்ச்சரல்ஸ் தான். ஸோ ஹிந்துஸ்தான்ல நான் இன்ஜினியரிங் அப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ இந்துஸ்தான சம்மந்தப்பட்ட எந்த விதமான உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ், ஏன் இன்ஜினியரிங் ஆகட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ ஒருவேளை அட்மிஷன்ஸ் பத்தி ஏதாவது கேட்கணும், இல்லை ப்ரோ எனக்கு அட்மிஷன்ஸ் போடணும் இந்த மாதிரி சொன்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அட்மிஷன்ஸும் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பை பை. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.